ஹாய் ஒருவன், இந்த வீடியோ பார்க்க வந்தது எதுக்காக உங்களுக்கு தெரியும். கம்பல்சரி கொஷின் எழுதவே முடியாது, என்ன வேணாலும் கேட்கலாம். எப்படி எழுதுறது எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் அண்ட் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அண்ட் ஈஸியாக கேட்டால் பரவாயில்ல, அண்ட் க்ரியேட்டிவ் 5 மார்க் வந்து ஒன்று கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் தரேன். அந்த பிடிஎஃப் தரதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா இந்த விஷயமெல்லாம் லைட்டாக ஃபாலோ பண்ணாலே நான் க்ரியேட்டிவ் கேட்குறது எழுதிடலாம். சென்டம் எடுக்கணுன்ட்டு இருக்கிறவன், புரியுதா? ஸோ அண்ட் 1 மார்க்கில் 20க்கு 20 அடிக்கிறதுக்கும் சொல்கிறேன். இப்போ 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1 மார்க்கில் 20க்கு 20 அடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் பேக்கை ஃபஸ்ட்டு தெளிவாக தரவாக படிச்சுட்டு 20க்கு 15 எடுத்துடலாம், 14 15 எடுத்துடலாம். இந்த புக்கின் 1 மார்க் என்ன பண்ணோன்னா, கம்புக்குன்னு ஒன்று இருக்குது. நீ கவலையே படாத, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வைக்கிறேன் அந்த கம்புக்கோட பிடிஎஃப். அதாவது அந்த 1 மார்க் க்ரியேட்டிவ் 1 மார்க் பிடிஎஃப் கம்புக்கோடது நான் வைக்கிறேன். அதில் ஒரு லெசனுக்கு 10 தான் இருக்குது. அப்போது ஒரு 10 சாப்டர் 100 தான் இருக்கும். ஸோ அதனால் 12 சாப்டர் 10 சாப்டருக்கு 100 தான் இருக்குன்னா 120 இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அது படிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து 1ஓ 2ஓ வந்துடும். அதுக்கப்புறம் புக்கின்ல நம்ம எப்படி வேணாலும் கேட்பான். அதாவது கொடுத்த புக் பேக் கொஸ்டினே நம்பரை மாற்றுவான், வேல்யூஸை மாற்றுவான், வேரியபிளை மாற்றுவான், ஏதாவது பண்ணுவான். அது ஒன்று கேட்பான். அண்ட் ஃபார்முலா, தீரம் கொடுத்துருப்பாங்க. புக்கில் பார்த்துதான் தெரியும். தீரம், ஃபார்முலா, நோட் அப்படின்னு கொடுத்துருப்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கினா அதில் ஒரு 1 மார்க் 2 1 மார்க் ஆட் ஆகும். அவ்வளவுதான். அண்ட் ப்ரீவியஸ் இயரில் ஏதோ ஒரு 1 மார்க் கேட்கலாம். இது எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் தீரம்ஸ்னு கொடுத்துருப்போம். ஒன்றும் நான் தீரமாக படிச்சுப்பார், அதை அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது சின்ன சம் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் கண்டே பிடிக்க முடியாத இருக்கும். அது ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்லேயே அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? மார்ச் 2020 2025 முடிவு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை க்ரியேட்டிவ் 1 மார்க் கேட்டிருப்பாங்கள்ல, அந்த 1 மார்க் வித் ஆன்சரோட அப்படிங்கும்போது பார்த்துடலாம். கம்புக்கோடதும் வித் ஆன்சரோட. ஸோ இந்த விஷயமெல்லாம் பண்ணிங்கன்னா 20 1 மார்க் அடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அதனால் 20 1 மார்க் அடித்தா தான் நமக்கு சென்டம் கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம மேக்ஸில் சரியாக பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது சென்டம் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் படித்து முடிச்சுட்டு. ஓகேவா? ஸோ 5 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க் எல்லாம் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, கம்பல்சரிலையும் கேட்பாங்க. அண்ட் ஒரு 5 மார்க் அப்படி போகிற மாதிரி கேட்பாங்களா, அதுவும் சொல்கிறேன். ஸோ கிராமர் ரூல். ஸோ வந்து கொஸ்டினை மாற்றி கேட்டால் டெல்டா எக்ஸ் டெல்டாவை கண்டுபிடிச்சி அந்த கிராமர் ரூலில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபைண்ட் தி வேல்யூ. இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் மாடல்னு போட்டிருக்கு. கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். இது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா வேணால் பார்த்துக்கோ. பப்ளிக் கொஸ்டினில் கேட்டதே பார்க்கலாம். மார்ச் 2020 என்ன கேட்டிருக்கா, ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி. இந்த சம் என்னன்னு தெரியுதா? எக்ஸாம்பிள் 9.26. ஆனால் அப்படியே மாற்றி விட்டானுங்க. என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, அப்படியே ஐன்னு எடுத்துக்கிற f(x) இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த 2 இன்டெக்ரல் ஆட் பண்ணி எக்ஸு கூட என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா நமக்கு வந்து sin π/2 - xன்னு வரும். அப்போ cos x மாறிடும். இன்னும் ஈஸியாக சொல்லிட்டா, இங்கே sin xன்னு வந்தால் cos x எழுது. ஏன்னா sin x cos x தான் வரணும்னு சொல்லி sin x வந்தால் cos x எழுது. கீழே இருக்குது அப்படி எழுதி 2ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சு. I + I 2iன்னு பண்ணியாச்சு. இது 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 × dx. 1 இன்டெக்ரல் பண்ணால் x லிமிட் எடுத்து போடு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த 2 இப்படி வந்துடும். 2 2s are 4. அப்போ π/4. அவ்வளோதான். I = π/4. இந்த சம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது திரும்பவும். அடுத்தது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலான்னு சொல்லிட்டு வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் லெஃப்ட்வேர்டுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ உனக்கு வெர்டெக்ஸ் கொடுத்தாலே இந்த ஃபார்முலா தான், HK ஃபார்முலா தான். வெர்டெக்ஸ் கொடுக்கலாம் y² = 4xலேயே போடலாம். HK கொடுத்ததுனால இது வந்துருச்சு. பாயிண்ட் எடுத்து அந்த xyக்கு சப்ஸ்டிட் பண்ண a கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த a இதிலே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்லிட்டு இதுவும் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் நம்பர். என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் டேஷ் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது uv தானே, uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் கரெக்டாக பண்ணிங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா, இதை பாருங்கள் எல்சிஎம் எடுத்திருக்காங்க. 5 2s are 10ன்னு சொல்லிட்டு எல்சிஎம் எடுத்துட்டு கொண்டு வந்தீனால், அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, காமனாக எடுக்கிறதுனால காமனாக வெளியே எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 0ன்னு போடுங்க. x - 4 = 0, x = 0. 7x = -8 = 0, அது கண்டுபிடிச்சிடலாம். கடைசியில் 5x வந்து x = 0. அப்போ 0 8/7 4. இது 3 மார்க்கில் ஒரு டைம் கேட்டாங்க. அண்ட் கே சம்மில் எல்லாமே ஓன் கேட்பாங்களா, ஃபைண்டு கே. பாருங்கள் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், நம்ம டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். இவங்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிடக்ஷன் ஃபார்முலாவில் இருக்கும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், நீங்கள் டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஓகே. இந்த எக்ஸை உள்ளே பண்ண முடியாது இல்லையா? ஆமாம், உள்ளே இன்ட்டு பண்ண முடியாது, பவரில் இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது பெட்ரு.
என்ன ப்ராப்பர்ட்டி இது? ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இது எம்மு பாரு, இது எம்மு பவரில் இருக்கிறது எம்மு, இது எண்ணு. சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் கே கண்டுபிடிச்சலாம் ஈக்குவேட் பண்ணி. அடுத்து இது பாருங்கள், இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஸோ லை ஆன் சேம் பிளேன் சொல்லி 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. தென் ரைட் தி நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபைண்ட் தி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் எபோவ் பிளேன் அண்ட் எக்ஸ்பிளைன் தி டீட்டெயில். அதை வந்து 2 வேலை கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் தானே இதை வச்சு. பிளேன் ஈக்குவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் நம்ம 6.7 பார்த்த மாதிரி தான். ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் பேரலல் டு 2 வெக்டர்ஸ், அதுலேயும் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் அண்ட் பேரலல் டு வெக்டர். நம்ம ஃபார்முலா படிக்கும்போது மேலே கொடுத்துருப்பாங்கல்ல, எவ்வளோ பாயிண்ட்டு எவ்வளோ வெக்டரு, அதுக்கு என்ன பேராமீட்டருக்கு என்ன நான் பேராமீட்டர், அந்த ஹெட்டிங் தான் இது. ஸோ இதை பார்த்துக்க. இது மாதிரி வேறு எதாவது கேட்கலாம். அண்ட் இதுவுமே பாருங்கள் 7.8லேருந்து ஒரு கேட்டிருக்காங்க. இது வந்து மார்ச் 2020 கேட்டது. இதுவுமே பார்த்துக்கோங்க சரியா. இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து காஞ்சிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே இன்ட்டு பண்ணி கீழே வந்து a² - b² ஃபார்முலா போட்டால் நமக்கு வந்து என்ன ஆயிரும், சிம்பிளிஃபை பண்ணால் வந்துடும். என்ன தான் சிம்பிளிஃபை பண்ணணும், லாஸ்ட்டில் வந்துட்டு i⁴n இருக்கும். i⁴n = 1 இருக்கும். i⁴n எப்போ i⁴n = 1 ஆகும், 4 போட்டால் தான் 1 ஆகும். i⁴ தானே 1. ஸோ அதனால் n = 4. லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து 4. அடுத்தது இது ரிப்பீட்டடு நிறையா வாட்டி கேட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். கரெக்டாக எலிமினேட் பண்ணி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் திரும்ப அடுத்த ஈக்குவேஷன் dy/dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நமக்கு எலிமினேட் பண்ணணும் ஏபியை. திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2n வந்துச்சு. இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிரு, 2 இப்படி கொண்டு போயிரு. இந்த ஏவை தூக்கி இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணணும். 2வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இப்படி ஆயிரும் சரியா. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 2 த்ரூ கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. திரும்பவும் இதுலேருந்து பி கண்டுபிடிக்கலாம். இந்த டேர்ம் அப்படி கொண்டு போய்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது மொதல் ஈக்குவேஷனில் இது எல்லாமே எடுத்து போடணும். மொதல் ஈக்குவேஷன் இது அதுதான். அப்போ மொதல் ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏக்கு பதிலையும் ஏக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம், 1/2 dx². அதான் கண்டுபிடிச்சோல்ல, இங்கே கண்டுபிடிச்சிருக்குல்ல. அப்புறம் பி கண்டுபிடிச்சோல்ல, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகேவா, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் சி. அதுக்கப்புறம் இதோட நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை உள்ள இன்ட்டு பண்ணியிருக்காங்க. இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு 2 × x 2x 2 × x², 2x². ஸோ அந்த மாதிரி எல்சிஎம் இன்ட்டுலாம் மட்டும் எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த 2 இங்கே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2y இப்படி கொண்டு வந்துட்டாங்க. -2c = 0. ஸோ இது வந்து c இஸ் கான்ஸ்டன்ட் தான் சொல்லுங்க, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால தான் c கடைசியில் இருக்குது. c எலிமினேட் பண்ணலை, ஏபி மட்டும்தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 3 மார்க்கில் பார்த்துக்கோங்க. இது ஈஸி. இது வந்து புக்கில் இப்போ இல்லை. இது ஈஸி. பைனரியா இல்லையான்னு கேட்குறாங்க. பைனரியா இல்லையா, இல்லை. a = 1 b = 1. இப்போ a = 1 b = 1 போடும்போது 0/0 அது ஓகே. இப்போ ஒரு வேளை b - 1 ≠ 0 போட்டால் இன்ஃபினிட்டி தானே வரும். அதனால் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸப்ட் 1 தவிர, நீ 1 போட்டால் என்ன ஆகும், கீழே 0 ஆகிடும். 1 தவிர மீதி எல்லாமே என்னது, பைனரி. அடுத்தது இது பாருங்கள், இது 2 கொடுத்துட்டான். ∂r/∂x = cos θ ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்ததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட்டில் போகிறாங்க. x² y² கண்டுபிடிச்சி x² + y² போட்டு r² காமன் எடுத்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க சர்க்கிள் ஈக்குவேஷன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் பார்ஷியலாக பண்ணும்போது ஆரை பொறுத்து பண்ணும், எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2r × ∂r/∂x. y ஏன் 0 ஆச்சுன்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறாங்க. அதனால் எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அதனால் ∂r/∂x ∂r/∂xை கண்டுபிடிச்சிட்டோம். இதை கேன்சல் பண்ணியாச்சு. எக்ஸோட வேல்யூ எடுத்து போட்டாச்சு r cos θ. திரும்ப 2 கேன்சல் பண்ணியாச்சு. r கேன்சல் பண்ணி cos θன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கார் சம்மும் ஸ்லைட்லி, இது புக்கில் இருக்க காருன்னு தான் நினச்சோம். பட் இதுவுமே ஸ்லைட்லி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க சரியா, நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேட்டுற போகிறாங்க பார்த்து. அண்ட் ட்ரூத் டேபிள் இப்படின்னு கேட்கலாம். கான்ட்ரடிக்ஷன் என்ன, லாஸ்ட்டில் எல்லாம் ஃபால்ஸ் வரணும். லாஸ்ட்டில் ட்ரூ இருந்தால் டாட்டாலஜி. இதுவுமே பார்த்துக்கோங்க. 8.6 இந்த வருஷம் வராது, பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை தி எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது புக்கில். அதை நம்பர் போட்டு கேட்டான். லேட்டஸ்ட் ரெக்டம்னு. லேட்டஸ்ட் ரெக்டம்னா இதுதானே. இப்போது இதுலேருந்து y கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. y கண்டுபிடிச்சிட்டு a² b² போட்டாச்சு. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து எலிப்ஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும். எலிப்ஸோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போது லேட்டஸ்ட் ரெக்டங்கிறது இந்த ஏரியா. அப்போ இந்த ஒரு இடத்த மட்டும் கண்டுபிடிச்சா போதும், 4ஆல் இன்ட்டு பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம், இது 2 4ஆல் இன்ட்டு பண்ணலாம். 4 வராது, ஆமாம் 4ஆல் இன்ட்டு பண்ணிடலாம். ஏன் 4ஆல் பண்ணிட்டு 4 பக்கம் நம்ம இன்ட்டு பண்ணால் அதே ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4ஆல் ஏன் இன்ட்டு பண்ணுறோம், 4 ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ எபோ எக்ஸ் ஆக்சஸ்க்கு என்ன ஏரியா ஃபார்முலா, y × dx. இந்த y தான் இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் a² b² இதுதான். இதை வச்சு c² ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சிங்கிறது 3, அந்த 3ங்கிறது தான் இந்த 3. புரியுதா,
சிங்கிறது அந்த 4C. அப்போ 3,0 மைனஸ் 3,0 அதுதான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 போடணும் அங்கே அது. அப்போது ஏரியா 0 to 3 தானே லிமிட்டு அந்த எபோ எக்ஸில், அதனால இங்கே 0 to 3 லிமிட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒய்யோட வேல்யூ எடுத்தாச்சு, 4/5 வெளியே எடுத்துரு. அப்புறம் இது 5 ஸ்கொயர் மாற்றி a ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபை தான், இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதோட நிப்பாட்டிக்கலாம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூட் 16லாம் பண்ணி என்னமோ பண்ணியிருக்காங்க, இது பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணக்கூடாது, இது வந்து வேறு நம்பர், இது தப்பாக கொடுத்துருக்காங்க, இதோடையே நிப்பாட்டிக்கலாம், நீங்கள் இதோடையே நிப்பாட்டிக்கலாம். ஓகே. அடுத்து செப்டம்பர் 2021 இது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சி ஆல்ஃபா ஸ்கொயரும் மைனஸ் பீட்டா ஸ்கொயரும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதை அப்ளை பண்ணி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக இந்த சம்பளம் போனே ஆன்சர் வராது. அண்ட் இதுவும் ரிப்பீட்டு. ஷோ தட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது a ஈக்குவல் டு a sin x, y ஈக்குவல் டு y dash tan x. என்ன பண்ணுவீங்க? ஆர்பிட்டரி ஆன்சர் அதாவது y ஈக்குவல் டு a sin xன்னு கொடுத்துங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y dash ஈக்குவல் டு a cos x மாற்றிடும். அப்போ tan x-ஆல் நம்ம இல்லைனா நீ வந்து இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் a கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா a தானே எலிமினேட் ஆகணும். இல்லை அப்படின்னா tan x-ஆல் 2 சைடு இன்ட்டு பண்ணால் இந்த மாதிரி மாறிடும். ஸோ y dash ஈக்குவல் டு, அதான் ஆன்சர் கொடுத்துட்டாங்க, y dash tan x ஈக்குவல் டு yன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒர்க் டன் டார்க்லேயுமே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒர்க் டன் டார்க் இந்த வருஷம் கேட்க போகிறாங்க. அண்ட் எக்கு சம்மே புக்கில் இருக்கிற சம் தான், ஸ்லைட்டாக நம்பர் மாற்றி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆன்சர் கொடுத்துட்டு நம்பர் மாற்றி விட்ருக்காங்க. ஸோ 6 DR வால்யூம் ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக யூனிட் எல்லாம் போடுங்க. இந்த சம் பார்த்தீங்களா, இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே தான் அந்த எஃப்எக்ஸ் போட்டால் அதே தான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, என்ன பண்ணுறா, ரூட் 1 மைனஸ் எக்ஸா அது மேலே தூக்கி போட்டுரு, இல்லை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணு, ஷார்ட்கட்டே போட்டு 2 ப்ளஸ் பண்ணு. கீழே எல்சிஎம்மில் இருக்கனால அப்படியே தான் இருக்கும். மேலே கூட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் மைனஸ் ஒன்ஸ், மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகிடும். 1 into dx, 1 இன்டர் பண்ணால் எக்ஸ், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் 1க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1, 2y ஈக்குவல் டு 1, i ஈக்குவல் டு 1/2. இந்த 2 இப்படி வந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்க. அண்ட் சால்வ் தி கிராமர் ரூலு திரும்பவும் ஓன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கிராமர் ரூலே ஓன் கேட்குறாங்க. நீ வெறும் ஓன் கொஸ்டின்லாம் கேட்டால் தயக்கமெல்லாம் கிராமர் ரூல் போட தெரியல போடு. அண்ட் இதுலேயுமே ஓன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 6.7ல் 2.1 வெக்டர் அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அடுத்து இது பாருங்கள், சென்டர் ஃபோசி அவங்களே எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். சென்டர் வெர்டிசஸ் ஃபோசி ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டு போயிட்டு இருக்கலாம். இது சின்னது, இது அந்த மாதிரி கிடையாது. நம்ம 8th லாஸ்ட் 2 போடுவோம் அது கிடையாது, அதே மாதிரி தான். ஆனால் சென்ட்ரு ஃபோசி டேரெக்டாக போட்டு ஷிஃப்டிங்கெல்லாம் பண்ண தேவையில்லை. அதாவது இந்த ஃபார்முலாலாம் C, A, C,0, AE,0 அந்த மாதிரிலாம் வரவே வராது. டேரெக்டாக போடுறது பார்த்து வச்சுக்கோ, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2022 ப்ரூவ் தட் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் டயாமீட்டர். அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஊஸ் டயாமீட்டர் தி லைன் செக்மெண்ட் ஊசிங் தி பாயிண்ட். டயாமீட்டர்னா என்ன, 2 பாயிண்ட் கொடுத்துரும், அவனே ஆன்சர் கொடுத்துருவான் பாரு. 2 பாயிண்ட் கொடுத்து டயாமீட்டர்னா இதான ஃபார்முலா, இதுதான் x1 y1 சாரி இது x1 y1 இது x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டூ பண்ணால் ஆன்சர். இதெல்லாம் கேட்ட லக்கு. அக்யூட் ஆங்கிள் கர்வு இதே மாதிரி எக்ஸாம்பிளில் 7.14 இருக்குது, 7.15 அது வந்து ஆன்சர் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸை பொறுத்து m1 m2 கிடச்சிரும். இந்த பாயிண்ட் அவனே கொடுத்துட்டான், சப்ஸ்டியூட் பண்ணு, நமக்கு m2 m2 கிடச்சிரும். இதுதான் ஃபார்முலா. கண்டிப்பாக இந்த பேஸ் பண்ணி ஆங்கிள் பிட்வீன் பேஸ் பண்ணி 7.2ல் ஒரு கொஸ்டின் வரதான் போகுது. இது போட்டுரு, சப்ஸ்டியூட் பண்ணி போட்டேன்னு முடிச்சு. இது பாருங்கள் வித்தியாசமான சம்மு. நமக்கு வந்து எப்போவுமே அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். இதில் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்க, கேபிட்டல் எஃப்எக்ஸ்னு வச்சுருக்காங்க. இந்த கேபிட்டல் எஃப்எக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறோம், ரொம்ப ஈஸி. <3 f(3), <3 இந்த இதில் இருக்குது, இந்த கேட்டகரியில் இருக்குது. இந்த செட்டு தான் இப்போ <3 இங்கே இருக்கா, இங்கே தான் இருக்குது. இங்கே 3 போட்டால் 3 1/2 f(4 - f(2). ஸோ இதுவுமே நீங்கள் வந்து இதில் தான் இருக்குது, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் 1/2ன்னு. <r x வந்து x greater than இருக்கக்கூடாது, அப்போ சிம்பிள் மாற்றிக்கோங்க. அதாவது கரெக்டு தான், இது இப்படி எழுதிக்கலாம். அப்போ கிரேட்டர் தென் நமக்கு ஃபார்முலா என்ன, 1 - x <3. <3க்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நான் அப்ளை சொன்னது. ஓகேவா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இது புக்கில் இருக்கிறது தான். ஓகேவா, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் π/2 இதெல்லாம் கேட்குறது தான். அடுத்து ப்ரூவ் தட் தி ரூட் ஆஃப் ஈக்குவேஷன், இதுவுமே புக்கில் இருக்கிற ஒரு சம்மு தான். x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு x² பதிலாக yன்னு போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடணும்.
ஃபேக்டரைஸ் பண்ணி திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ண வேல்யூவை இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த +4ஐயும் -1 இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ±2y அப்படிங்கிற +−a கிடச்சோம். இதுவும் பார்த்துக்கோங்க, பெர்னாடி யூஸ் பண்ணுறது. இது புக்கில் இருக்க சம் தான், ஏரியா சம்மு. இது அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் பார்த்துக்கோங்க. அடுத்து இது 2023 கிடையாது. எக்ஸ்பிரஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் a + ib. இது வந்து பார்த்திங்கன்னா e பவர் cos θ + i sin θ நமக்கு தெரியும். a + ib ஃபார்மேட் எழுதணும். அப்போ e cos θ × i sin θ எழுதிக்கலாம். இது இந்த பவரில் இருக்கிறது இப்படி எழுதிக்கலாம் தானே. எழுதிட்டு e பவர் i θ ஃபார்முலா என்ன? cos θ + i sin θ. இப்போது இந்த இடத்துல e பவர் cos θ அப்படிங்கிறது இருக்குது. இப்போ e பவர் cos θ × sin θ + i sin θ × sin θ கரெக்டாக? ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் e பவர் cos θ இருக்குது கரெக்டாக. இப்போ e பவர் cos θ அப்படிங்கும்போது நல்லா பார்த்துக்கோ, e பவர் i θ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறாங்க. cos θ θக்கு பதில் sin θ + i θக்கு பதில் sin θ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதான் ஆன்சர். e பவர் cos θ உள்ளே இன்ட்டு பண்ண ஆன்சர். ஓகேவா? இது a + ib ஃபார்மேட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணியாச்சு. இதில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இங்கே பாருங்கள், e பவர் i θக்கு தான் அந்த ஃபார்முலா. e பவர் cos θ அப்படியே வச்சுக்கோ. இதுதானே e பவர் i θ. தீட்டாக்கு பதில் sin θ இருக்குது, அதனால் தீட்டாக்கு பதில் sin θ போட்டாச்சு. e பவர் cos θ உள்ளே பண்ணிடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்க. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் ஆஃப் ரூட்டு b² - 4ac தானே 10th ஸ்டாண்டர்டில் போட்டது. ஏபிசி சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். ரேஷ்னல் அப்படின்னு சொன்னால் போகும். அடுத்தது மேக்ஸிமம் மினிமம். இதுவும் க்ரியேட்டிவ் சம் தான். log x / x மேக்ஸிமம்னா என்ன? நம்ம 7.8 போடுற அதே இதுதான் மேக்ஸிமம் மினிமம். அது அப்ளிகேஷன் சம். ஸோ log x / x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி யூவி எடுத்து = 0 போட்டால் கிரிட்டிக்கல் நம்பர் கிடச்சிடும். x = e. f டபுள் டேஷ் போடு. டபுள் டேஷ் திரும்ப யூவி எடுக்கணும். சிங்கிள் டேஷை எடுத்தால் நமக்கு வந்து அந்த டபுள் டேஷில் கிடச்ச ஆன்சர் என்ன பண்ணணும்? இந்த கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்து டபுள் டேஷில் போடணும். போட்டால் -1/< லெஸ் தென்னா மேக்ஸிமம். அதனால் மேக்ஸிமம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அந்த எக்ஸோட வேல்யூ தூக்கி கொஸ்டின்லேயே போடணும். 7.7 லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் தான் இது. அப்போ கொஸ்டின்லேயே போட்டோம்னா நமக்கு இது கிடச்சிடும். ஓகேவா? இது வந்து தப்புன்னு சொல்லி மார்க் கொடுத்துட்டாங்க இதில் பப்ளிக்கில். இது வேணால் சும்மா பார்த்துக்கோங்க. கோப்ளானர் உங்களுக்கு தெரியும்ல, பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு இந்த மாதிரி நம்பர் எழுதி 0 பண்ணால் அது கோப்ளானர். அஜ்ஜி ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இதுவும் தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுறது, பார்த்துக்கோ. அண்ட் ஃபைண்ட் தி பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பிளேன் கண்டெய்னிங் அண்ட் கண்டெய்னிங் லைன். இதுவுமே ஈஸி தான், ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டு போயிட்டே இருக்கலாம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ட்ரூத் டேபிள் போட்டுருவேன். டெய்லர் சீரிஸ் போன வருஷம் கேட்டது. மார்ச் 2024 பாலினாமியல் ஈக்குவேஷன் i-2 இதெல்லாம் ஈஸி தானே. நம்ம 3.2 i-2ன்னு கொடுத்தா அப்படி தான் போடுவியா? -2 + i -2 + i. ஓகே தானே? அப்புறம் அடுத்த ரூட் என்னது? அப்படியே இங்கே சைனை மாத்திரம் -i. சம் ஆஃப் ரூட் என்னது? இது ரெண்டும் கேன்சல் பண்ணி -4. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு இன்ட்டு பண்ணணும். ஓகேவா? a² - b² போட்டாலும் வரும். +4 ஐயை மைனஸ் பண்ணால் i² பண்ணால் -1. a² - b²னா அதில் ஒரு மைனஸ் இருக்கும், +1 5. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா போட்டால் ஆன்சர். இதெல்லாம் போன வருஷம் கேட்டது. டெய்லர் சீரிஸ் இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு கம்மி தான். இதுவும் போன வருஷம் கேட்டது தான் டிஸ்கிரிட்லேருந்து. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த ட்ரூத் டேபிள் ஓன் கொஸ்டின் தான். அண்ட் இதுவுமே ஒரு ப்ராபபிலிட்டி சம்மு ஓனாக கேட்டது. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் எலிப்ஸ் சம் இதுதான் சவாலாக இருக்கும் பாருங்கள். 2 பாயிண்ட்டு கொடுத்து 4c அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அண்ட் தி லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் 6. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். சென்டர் வந்து 0,1ன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அதை எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணுறதுனா, சென்டர் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே கஷ்டமாக இருந்தது எல்லாத்துக்கும். இதில் 2 - 2ன்னு கொடுத்துருக்காங்க. 1 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹெச்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. 2 இருக்கும்ல ஃபார்முலா 4cக்கும் வெர்டிசஸ்க்கும். 4cக்கு இப்போ 0,1 அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டாங்க. c = என்னது? 2. ஏங்கிறதும் சிங்கிறதும் ஒன்று தான். அந்த c தான் இது. ஓகேவா? லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா 2b². இது எதுக்கு போட்டாங்கன்னா நமக்கு ஏபி வேணும், ஹெச்கே ஏபி வேணும் எலிப்ஸ்க்கு. அதனால் பி கண்டுபிடிக்கிறக்காக இந்த ஃபார்முலா போட்டாங்க. அதுக்கப்புறம் சி வச்சு ஏவை கண்டுபிடிச்சிட்டாங்க, b² a² கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஹெச்சும் தெரிஞ்சு போச்சு, கேவும் தெரிஞ்சு போச்சு, a² b² தெரிஞ்சு போச்சு. சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் h 0, இது 1 16 12. பார்த்து வச்சுக்கோ, இந்த மாதிரி கேட்க போகிறாங்க பாரு. அப்புறம் க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இத்தனை வருஷமாக கேட்டது இருக்குல்ல. க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பாரு, 4-5 தான் கேட்குறாங்க ஒரு பப்ளிக். அதை வந்து ஆன்சரோடு இருக்குது. இந்த ஆன்சரை பார்த்துட்டு போய் இதுலேருந்து ஒன்று வரும்.
ஸோ இந்த மாதிரி மாடலில் வரும். இதே சம் வருமானு சொல்ல முடியாது, க்ரியேட்டிவ் சம்ஸ் அண்ட் கம்பல்சரி எல்லாம். அண்ட் இதே மாதிரி மாடலில் தான் வரப்போகுது. நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்கோர் வரும். எல்லாருமே சென்டம் எடுக்க வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. ஸ்டே டியூன்ல. தேங்க்யூ.